ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்பார் வந்து எப்படி வந்து குக்கர் இல்லாமல் ஓப்பன்லேயே பண்ணுறதுன்னு தான். சாம்பார் நீங்கள் குக்கரில் பண்ணுறத விட இந்த மாதிரி ஓப்பனில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்லேயும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து டைம் கொஞ்சம் எடுக்கும், பட் அதோட சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உலக்கில் இது வந்து 200 கிராம் உலக்கு. இந்த உலக்கில் வந்துட்டு பாசிப்பருப்பு அளந்து எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறதில்ல, ஓப்பனில் வச்சு பண்ண போகிறோம். அதனால் வந்து ஓப்பனில் பாத்திரத்தில் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து இதை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது உங்களுக்கு வேகிற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து காய்கறிகள், நான் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து நீங்கள் காய்கறிகளை கட் பண்ணி போடும்போது அது வந்து சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும். அதுக்காக நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து காய்கறிகளை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுள்ள காய்கறிகள் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் சாம்பாருக்கு. தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இது வந்து கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து முழுசாக தான் போட போகிறேன். இது வந்து சின்ன சைஸ் வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் முழுசாக போட போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இதையே 2ஆக கட் பண்ணிவிட்டு போடுங்க. முழுசாக போடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். மற்றெல்லாம் வந்து காய் வேகப்படும் போது சேர்த்து வேக போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி புளி வந்து ஒரு லெமன் சைஸ்டு புளி வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து கரைச்சி நம்ம பல்ப் எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை வத்தல், கருவேப்பிலை, மல்லித்தலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் எப்படி பாரம்பரிய முறையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோம். நம்ம வீட்டில் செம்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு செம்பில் ஒரு 2 செம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. 200 கிராம் பருப்புக்கு வந்து 2 செம்பு தண்ணி வைக்கிறேன். ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வரும்போது பருப்பு போட்டோம்னா தான் நமக்கு நல்ல சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம புளியிலேருந்து பல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. திக்காகவே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கரைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இதோட ஆட் பண்ண உடனே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கட்டிப்பெருங்காயன்னு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணக்கூடிய குழம்புகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டிப்பெருங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுவோம். குழம்புல வந்து பெருங்காயத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கட்டிப்பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வந்து நீங்கள் பாதியாக வச்சு மூடுங்க. குழம்பு வந்து பாதியாக வச்சு மூடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பும் அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால தண்ணி வந்து வெளியில் பொங்கி ஊற்றி அடுப்பெல்லாம் வந்து ரொம்ப விழுந்துடும். அடுப்பில் ஃபுல்லாக சுற்றி கொட்டிடும். அதனால் பொங்கி ஊற்றாத அளவுக்கு பாதியாக மூடி வச்சுக்கோங்க. அதுமாதிரி அடுப்பும் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உள்ளேயே கொதிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பருப்பு வந்து கொதித்து நல்லா மலர்ந்த ஸ்டேஜுக்கு வரணும். ரொம்ப ஃபுல்லாகவும் வெந்துடக்கூடாது, மசிஞ்ச மாதிரி வெந்துடக்கூடாது, இல்லை வேகாமையும் முழுசாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே பருப்பு மலர்ந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வெந்த பிறகு அந்த ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்றதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து காய்கறி, தக்காளி, வெங்காயம்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி உள்ளேயே கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தண்ணி உங்களுக்கு வெளியில் ஊற்றாது. அதனால் உள்ளே கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தட்டு வந்து இந்த மாதிரி பாதி அளவு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பருப்பை வந்து ஃபுல்லாக குலையவும் இல்லை, முழுசாகவும் இல்லை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பருப்பு வந்து 1-2 வந்து வெந்திருக்கணும்.
1 2 வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காயை போட்டுடணும். ரொம்ப வச்சுருந்தா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ண போகிறோம். நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் இதையும் வந்து அதோடு ஆட் பண்ணிடணும். காய்கறிலாம் ஆட் பண்ண உடனே வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன். இப்போ நான் எடுத்துருக்க 200 கிராம் பருப்புக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் பொடி. இதில் வந்து பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் வந்து சாம்பாருக்கு வந்து இது வந்து ஒரு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும். கடையில் வாங்கி நான் இந்த பொடி யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சாம்பாரோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா. இந்த மல்லித்தூள் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்த மசாலாத்தூள் எல்லாமே வந்து குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுணும். கலந்து விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கொதி வரும். இப்போ உங்களுக்கு வந்து பருப்பு வெந்துட்டு நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு, இப்போ வந்து பருப்பு வெந்துட்டு எனக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னு தோணுச்சுன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம அடுத்து புளி கரைசல் வர சேர்க்க போகிறோம். அதில் உள்ள தண்ணியும் வந்து நமக்கு இதில் ஆட் ஆகும். அதனால் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் கொஞ்சம் பார்த்து சேர்த்து. இந்த மாதிரி கொதி வந்த உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. நம்ம போட்ட காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கை பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் அடியில் எதுவும் மண் இந்த மாதிரி கசடு எதுவும் இருந்ததுன்னா போகாது. அதோட சேர்ந்து புளிக்கரைசலை சேர்த்த உடனே புளிக்கரைசலோட பச்சை வாசனை நல்லா போகிற குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும். பூண்டு பல் 3, 1 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் வந்து அம்மி வீட்டில் இருந்ததுன்னா மிக்சியில் தயவுசெய்து பண்ணாதீங்க, உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அம்மி வீட்டில் இருந்துச்சுன்னா அம்மியில் வச்சு லைட்டாக ஒரு தட்டு மட்டும் தட்டிட்டு, சீரகம் ரொம்ப அரைப்படணும்னு அவசியம் இல்லை, பூண்டு ரொம்ப அரைப்படணும்னா லைட்டாக ஒரு தட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு தட்டிட்டு கொண்டு வந்து இந்த சாம்பாரில் புளி கரைசல் சேர்த்த பிறகு ஒரு கொதி வரும்ல, அந்த டயத்தில் இதை வந்து அதில் வீட்டில் அம்மி இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள சப்பாத்தி கட்டை இல்லை சின்ன உரல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை வச்சு லைட்டாக தட்டிட்டு இந்த பூண்டையும் சீரகத்தையும் ஒன்றா வச்சு லைட்டாக தட்டிட்டு சாம்பாரோட ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 1 2 தட்டினா போதும், ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்க அம்மி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வீட்டில் இருக்க சப்பாத்தி கட்டை இல்லைன்னா என்கிட்ட வந்து என்கிட்டயே அம்மி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த உரல் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து சாம்பாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை சாம்பாரோட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிட்டு தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் 2 கரண்டி விட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பட்டை வத்தல் அதை வந்து 2ஆக கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்க ஆரம்பிக்கும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இன்க்ரீடியன்ஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அந்த மெத்தட்லேயே தாளிங்க. ஏன்னா இது சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறது தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இதே அளவில் வந்து சேர்த்து தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம வந்து கொதித்து முடித்த பிறகு தான் வந்துட்டு வெங்காயத்தை கொண்டு போய் அதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதில் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து சாம்பாரில் தான் ஆட் பண்ணிட்டோம்ல, இதில் எதுக்கு பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாம்பார்லேயும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஆயிலே இது மாதிரி வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போடும்போது சாம்பாரோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் வந்து அவசரமான சமையல் தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு டைம் வந்து நிறைய சமைக்கிறது கிடைக்கும் போது இந்த மாதிரி சாம்பார் வந்து பொறுமையாக செஞ்சோம்னா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய காலத்தில் நம்ம அம்மா பாட்டி கையிலலாம் சாப்பிடும் போது என்ன டேஸ்ட்டுக்கு இருந்துச்சோ அந்த டேஸ்ட் வந்து இந்த சாம்பாரில் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணி. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பாரோட ஆட் பண்ணி நம்ம தாளித்ததை சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லாத்தையும்
ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.